கேள்விகள் கேட்கப்படாமல் ஒரு சட்டமன்றம் இருந்தால் அது வந்து சட்டப்பேரவையினுடைய நடைமுறைகளை முடக்குவதாக பொருள். பேசலங்கிறது பிரச்சனையே கிடையாது. மக்கள் நலன்களுக்கான திட்டங்கள் எப்படி நிறைவேறுகிறது, அதற்காக நீங்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது. அனுபவம் இல்லாமல் ஒரு புதிய பொறுப்புக்கு வந்து விட்டால் பலவிதமான சிக்கல்கள் உண்டு. திரு விஜய் அவர்களுக்குமே நான் சொல்வது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாகத்தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். துறை சார்ந்த புரிதல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல. அவர் வந்து முதலமைச்சராக புதியதாக வந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய கையெழுத்து தான் அங்க செல்லும். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேற்று கடந்த ஒரு 2-3 நாளா வந்துட்டு ரொம்ப பரபரப்பா போய் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்துட்டு எந்த அளவுக்கு பேசினாங்க, எப்படி பதிலடி கொடுத்தாங்கன்னு நம்ம கண்கூடா பார்க்கணும். உங்களுடைய பார்வையில் இது எப்படி நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது உங்களுக்கே தெரியும், பாரம்பரியம் மிக்கது. ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது பல்துறை வித்தகர்கள், அறிஞர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்திய அளவில் பேசப்பட்ட முக்கியமான அரசியல்வாதிகள் உருவான இடமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது ஏற்கனவே உள்ள, அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், அரசியல் விவாதங்களாக இருக்கட்டும், மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய விவாதங்கள் நடந்த இடம். இன்றைக்கு புதிதாக அரசியல் மாற்றத்திற்கு பிறகு தமிழ்நாடு அந்த அரசு பொறுப்பேற்றக்கூடிய தமிழ்நாடு நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு முன்பே எப்படியெல்லாம் சூழல் மாறி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு, அதாவது முதல்ல உங்களுக்கு வந்து சாதாரணமாக அந்த பதவியேற்பு எல்லாம் முடிந்தது பிறகு இது முதல் சட்டப்பேரவை கூட்டம். இந்த கூட்டம் தான் உங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து அந்த கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மரபு ரீதியாக பார்க்க போனால் இது எப்படின்னா, ஆளுநர் உரைக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் நிறைவேறும். அதுல வந்து முதலமைச்சர் பேசுவாரு, அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர், மற்ற கட்சி தலைவர்கள், அதற்கு பிறகு துறை சார்ந்த கேள்விகளுக்கு வந்து அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இது நடைமுறை. அது முதல்ல பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் இருக்கு. அதாவது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நீங்க நேரலையில ஒளிபரப்பணும்னு சொல்றீங்க, ஆனால் கேள்விகள் கேட்கப்படாமல் ஒரு சட்டமன்றம் இருந்தால் அது வந்து சட்டப்பேரவையினுடைய நடைமுறைகளை முடக்குவதாக பொருள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது, இப்ப நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டாரு, ஆனா அதற்கு முன்னாடி அவர் பேசல. நான் என்ன சொல்றேன், பேசலங்கிறது பிரச்சனையே கிடையாது. மக்கள் நலன்களுக்கான திட்டங்கள் எப்படி நிறைவேறுகிறது, அதாவது முதலமைச்சர் ஒரு சில இடங்களில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் நேற்று அவருடைய பேச்சு என்பது என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு சட்டமன்ற மாண்புகளையும் மரபுகளையும் மீறியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தீர்மானத்தின் மீது பேசுகின்ற பொழுது எதிர்கட்சி தலைவர்கள் அது குறித்து ஏற்கனவே வந்து ஒரு விமர்சனம் வைக்கும் போது நேரடியா பதில் சொல்லல. அதற்கு மறுநாள் வந்து அவர் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதாக குற்றச்சாட்டு உண்டு. இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் உங்களுக்கு கேள்விகள் கேட்கும் போது முதலமைச்சர் பதில் சொல்லணும். அதை விடுத்து இவர் வந்து ஒரு பொதுக்கூட்ட பாணியில் ஒரு குட்டி கதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், சட்டமன்றம் நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. திரு விஜய் அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்கள் வந்து முன்பு இருந்த நடிகர் அல்ல, பொழுது நீங்கள் முதலமைச்சர். அதான் சொல்றேன், அனுபவம் இல்லை என்பதே நீங்கள் வந்து உங்களுக்கு தகுதியா எடுத்துக்கூடாது. நான் என்ன சொல்றேன், தினம் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை நடைபெயலுதுன்னு வைங்கள, மீண்டும் அந்த குழந்தைக்கு நடைபெயலுது, ஓடுது, தொடர்ச்சியா வளர்ச்சி. நான் என்ன சொல்றேன், அதற்காக நீங்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது, எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இடத்துல நீங்க சுட்டி காட்டுற தவறு என்னன்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்றாரு, பதில் மட்டும்தான் கொடுக்கணும். தனிப்பட்ட காழ்ப்புணர்வோடு உங்களோட அப்பா எங்க, இந்த மாதிரியான செய்தியை சொல்லக்கூடிய இடம் இல்ல. அதுதான் நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு செய்தி இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இவங்களுக்கு தெரியாது சட்டப்பேரவையில் எப்படி பேசணும் தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவங்க அப்படி பேசினாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இவர் வந்து வெளியில சம்பந்தமே இல்லாம செங்கல்பட்டு கோர்ட்ல இருந்து உங்க பையன் தேடுறாங்க, வைஃப் தேடுறாங்க, எல்லாமே இந்த பதிலுக்கானது. நான் சொல்றேன், அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல வரேன். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நீங்கள் பேசுகிற செய்தி என்பது மரபு ரீதியானது, மாண்பு சார்ந்தது, சபாநாயகருடைய அந்த ஆளுமைக்கு உட்பட்டது. ஆனால் சட்டமன்றத்துக்கு நீங்க வெளியில வந்து பேசுறது வந்து அதுல வந்து அவை குறிப்புல வராது. சொல்லி முடிச்சேன், அது தவறுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அதாவது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையில பேச வேண்டிய இடம் அல்ல அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனால்
ஒரு ஒரு செய்தி என்னன்னா, ஒரு சில நல்ல மாற்றங்கள் இந்த ஆட்சியில நடக்குதுங்கிறதுக்கு ஒரு சாதாரணமா சொல்றேன். உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி இருந்தவங்க. ஒரு உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமாக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அமைச்சர்கள்லாம் நீண்ட காலமாக இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வேலிய ம். போட்டுக்குவாங்க. ஒரு சாமானிய மக்கள் போய் சந்திக்க முடியாது. இப்ப அவங்களுக்கும் ஒரு வட்டம் இப்ப இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்களோ நானோ போய் அவங்கள ஒரு ஏதாவது ஒரு வகையில பார்த்து ஒரு மனு குடுக்கணுமோ, இல்ல ஒரு ஏதாவது ஒரு பொதுநல பிரச்சனைகள் சம்மந்தமா பேசணும்னா கூட யாரும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்க அமைச்சர்கள், ம். அவர்களுக்கு வந்து இது குறித்து ஒருவேளை தெரியலங்கிற காரணமோ என்னமோ, இன்னும் அவங்களும் மாறிறக்கூடாது. அதுதான் அதான் நான் சொல்றேன். இல்ல மாறிடக்கூடாது. நல்ல மாற்றங்கள் வேண்டும் தான். ஆனா அவங்க மாறாம இருக்கிறது நல்லது. இது என்ன நல்ல சொல்றேன்? விஷயம். இது இல்ல சொல்லி வரவேற்கக்கூடிய முடிச்சேன். ஒரு விஷயம் அதுதான் தானே சார். ஆரம்பத்துல ம். இப்ப அவங்களுக்கு வந்து இந்த புரோட்டோகால் விதி தெரியலங்கிறதுனால எல்லாரையும் மீட் பண்றாங்கங்கிற மாரி கூட ஏன் அப்ப சொல்றாங்க. யாரையும் மீட் இல்ல அதாவது அதாவது பண்ணக்கூடாதுன்றீங்களா? அதாவது என்னன்னா, சட்டமன்றத்தில் வருகின்ற போது அரசியல் ரீதியான பேச்சுகள் இருக்கக்கூடாது. அலுவல் ரீதியாக இப்ப நீங்க போறீங்கன்னு வைங்களேன், ம். நீங்க தனிப்பட்ட சந்திப்புகளுக்கு வந்து அந்த இடம் பயன்படுத்த முடியாது. நீங்க ஊடகம் சார்ந்து ஒரு கோரிக்கையோட போலாம். ஒரு மரியாதை அப்படித்தானே நிமித்தமா சார் இல்ல எல்லாரும் சொல்றேன். போறாங்க. மரியாதை நிமித்தமா சந்திக்கலாம். ஆனா அரசியல் கட்சியில சேர்றவங்க போய் அமைச்சர்கள்ட்ட சேரக்கூடாது. அவங்களுக்கு கட்சி அலுவலகம் இருக்கு. ஏன் இதெல்லாம் நமக்கு ஏன் திரும்ப அந்த மாரி சொல்றோம்னா போறாங்கன்னு நீங்க ஆமா சொல்றீங்களா? போறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து உங்களுக்கு ராஜினாமா பண்ணக்கூடிய அந்த பழைய அந்த எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா, உடனடியா போயிட்டு அங்க உள்ள அமைச்சரை சந்திச்சுட்டு நாங்க கட்சியில சேர்றோம். அது அவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக சொல்ல வரேன். இத்தனைக்கும் பாரம்பரியமான ஒரு கட்சியில சட்டமா இருந்தவங்களுக்கே தெரியல. தெரியல. அதாவது என்ன ம். இதுக்காக நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மளுடைய முக்கியமான நீங்க செய்திய சொல்றேன். இப்ப முதலமைச்சர் இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு சில அமைச்சர்கள் புதிதாக வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும். திரு ரமேஷ் அவர் வந்திருக்காரு. அறநிலையத்துறை ஆமா. அமைச்சர். அவர வந்து அறநிலைத்துறை அவருடைய ம். அவர் அந்த சமூகம் சார்ந்து கூட விமர்சனங்கள் பண்ணாங்க. அப்ப ஆமா. கூட நான் என்ன சொன்னேன்னா, அவருடைய செயல்பாடுகளை வைத்து நீங்கள் கணக்கிடுங்கள். ஒரு ம். குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்ததாலேயே, அந்த சமூகத்த அந்த இந்து சமய அறநிலையத்திற்கு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ம். ம். ஒருவேள அவர் அதுல இருந்து ஏதாவது நல்லது பண்ணலாமே. தவறான நடவடிக்கைகள் செஞ்சா நீங்க விமர்சனம் பண்ணலாம். ம். ம். இப்ப எனக்கு என்னன்னா, திரு ரமேஷ் அவர்களுடைய பேச்சு, அந்த துறை சார்ந்த நடவடிக்கைகள் ஓரளவுக்கு ஒரு புதிய அமைச்சர் மாரி இல்ல. ம். ஒரு அனுபவம் உள்ள அமைச்சர் மாரி செய்றாரு. ஏன்னா, ஒருவேள வந்து அவரு அந்த அந்த சமூகம் சார்ந்த, அந்த கோயில்கள் சார்ந்த நபராக இருக்கிறதால் ஒரு வாய்ப்பு இருக்கு. ம். ஆனால் அவரும் சரியாக இருக்கணும். 1. ம். அடுத்ததா சார் இது எல்லாத்துக்குமே இல்ல இப்பதான் நான் சார் சொல்லிர்றேன். இல்ல வந்திருக்காங்க. அதத்தான் நான் சொல்றேன். இப்பதான் வந்திருக்காங்கன்னு சொல்றேன்ல. அவங்கலாம் கத்துக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு மாற்றத்த ம். சொல்றேன். ம். அடுத்து உங்களுக்கு திரு ராஜ்மோகன். ம். அவர் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை, கல்வி. கல்வி, பள்ளி கல்வியில அவருடைய செயல்பாடுகள் வந்து ஓரளவுக்கு அவரும் ஏற்கனவே முன்னாடி எம்எல்ஏவாவோ, அமைச்சராவோ கிடையாது. இருக்கிறவர் இல்ல. ம். புதிதா தான் எல்லாமே வந்திருக்காரு. புதுசா வந்தவங்க. ஆனாலும் கூட அவரும் பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் முதிர்ச்சியானதாக இருக்கு. இன்னொன்னு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசாக ம். ம். அவர்லாம் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுதுதான் சட்டமன்ற உறுப்பினர். இப்பதான். ஆனா முதல் முறை. எக்ஸ்பீரியன்ஸ். கட்சியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனாலும் அவருக்கு வந்து நீண்ட கால அரசியல் அனுபவத்தாலும், ம். அந்த உங்களுக்கு குறிப்பிட்ட சமூக நீதித்துறை இன்றைக்கு ஆதி திராவிட நலத்துறை மாற்றம் பெற்று சமூக நீதித்துறை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் செயல்பாடு. ம். இப்ப அவருக்கு வந்து அந்த துறை குடுத்தது வந்து, அந்த குறிப்பாக அந்த நம்மளுடைய பட்டியலின சமூகத்தினுடைய மக்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்களை அவர் நிறைவேற்றுவது, நம்மளுக்கு நல்ல கண்கொண்டு பார்க்க முடிகிறது. அது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு வரவேற்கத்தக்க. விஷயம். நான் என்ன சொல்றேன், இதுதான் மாற்றம் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, உங்களுக்கு அமைச்சர்கள் பதவிகள் குடுத்ததுனாலயே, அந்த அமைச்சர்கள் எல்லாம் அதிலேயே செயல்படுறாங்களா? இல்ல அவங்களுடைய என்ன செயல்பாடுகள் மாறி இருக்கான்னு நான் என்ன கொஞ்ச நாள் பார்த்துட்டு கூட, யார் எதுல சிறப்பா செயல்படுறாங்களோ அவங்க மாத்தி கூட குடுக்கலாம். ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான் செய்வாங்க. ம். ம். சரியான சரியான நிலைப்பாடு இல்லன்னா உடனே மாத்துவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கு அதிகமான ஸ் அ சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது, அதிகமான நபர்கள் அனைவரும் புதியவர்கள். வயது குறைவர். ஆமா. இவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவமும் இல்லை. ம். சட்டமன்ற நடவடிக்கைகளிலும் ஏற்கனவே முன் அனுபவம் இல்லை. ம். இப்போ இவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு வரும்போது, இவர்களுக்கு அதாவது பிள்ளைகள புதிதா பள்ளியில சேர்க்கிற மாரி. நியூ அட்மிஷன். எல்கேஜி, யுகேஜில சேர்க்கிற மாரி தான். அவங்களுக்கு வந்து எல்லாமே புதிதாக இருக்கிறது. ம். இப்ப இது குறித்து நம்ம வந்து பல நேர்காணல்கள்ல சொன்னோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த மரபுகள் ஏன்னா ரீல்ஸ் போடுறது, ம். இந்த மாரிலாம் அங்க வந்து மரபு சார்ந்து அப்படி பண்ணக்கூடாது. செய்யக்கூடாது. ம். ம். இது மாரி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம சுட்டிக்காட்டி, ம். எம்எல்ஏக்களுக்கு வந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்தலாங்கிறது முதல்ல நம்ம தான் அந்த கோரிக்கைய வச்சோம். உங்களுக்கு தெரியும். ம். அந்த கோரிக்கைய வைக்கும்போது அத சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு ஒரு 2 நாட்கள் பயிற்சி முகாம். இப்போ அவர்களுடைய நடவடிக்கை ஓரளவுக்கு கட்டுக்குட்படும். ஆ. இது போன்ற அமைச்சர்களுக்குமே நான் என்ன சொல்றேன், அமைச்சர்கள் செயல்பாடுகளை அதிகாரிகள் மூலமாக தான் செய்ய முடியும். ம். ஆனால் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா, அறிவு இருக்கும். ஆனால் வந்து அவர்கள தவறாக வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ம். அமைச்சர்களை வந்து தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவதும், அவர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை திணிப்பதும் அதிகாரிகள் தான். ம். ம். அதுல வந்து அத முளையிலேயே கிள்ளி எறியன்ற மாரி இதுல முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். ம். ம். அவருக்கு நீண்ட கால கலையுலக அனுபவம் இருக்கு. குறைத்து மதிப்பிட முடியாது. நான் என்ன சொல்றேன், என்னைப் போல அதிகமாக விமர்சித்தவர்கள் யாரும் இல்ல. உங்களுக்கே தெரியும்.
விமர்சனம் என்பது நான் என்ன காரணத்தினால விமர்சனம்னா, அவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் ஒரு புதிய பொறுப்புக்கு வந்து விட்டால் ம். பலவிதமான சிக்கல்கள் உண்டு, ம். பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ம். ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு சிதைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட மக்கள் தீர்மானித்து விட்டதுக்கு பிறகு நம்ம அது பதில் சொல்றது இல்ல ஒண்ணு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே சார் உள்ள அதான் வந்திருக்காங்க. சொல்றேன், அதான் அரசியலுக்கு சொல்றேன், வந்ததே அதான் சொல்றேன். தெரிஞ்சுதானே. நான் என்ன ம். சொல்றேன், இப்பொழுது மக்களுடைய மாற்றம் என்னன்னா, நீங்க நீண்ட காலமாக அரசியல்ல பயணித்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏதோ ஒரு புதிதாக ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய கட்சியை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. ம். இதன் பிறகு வந்து அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது என்னை பொறுத்தவரை தேவையற்ற விமர்சனங்களை, திராவிட முன்னேற்ற கழகமாக அன்னை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பலமுறை ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள். ம். தமிழக வெற்றி கழகம் இப்பொழுதுதான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறது. ம். இவர்கள் வந்ததுன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் வைப்பாங்க இல்லையா, அதை வைக்கிற மாதிரியான ஒரு சூழலை இவர்களும் செய்யக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும், திரு கலைஞர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் நேரடியாக போட்டி அந்த அரசியல் ரீதியாக இருந்தது. அவர்களுடைய விமர்சனங்கள் தனிமனித தாக்குதல்களாக தொடர்ந்தது. ம். ம். அதன் பிறகு ஒரு சமீப காலமா அது இல்லை. ஆமா. ம். உங்களுக்கு தெரியும், ம். திரு எடப்பாடியார் வந்ததுக்கு பிறகு, திரு மு க ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு தனிப்பட்ட நபர்களுடைய அந்த விமர்சனங்கள் இல்லை. அது மீண்டும் வந்து விடக்கூடாதுன்னு சொல்றேன். ம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான தனி மனித, ஏன்னா 2 பேருமே திரைப்படத்துறையில இருந்து வந்துருவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து பழைய நண்பர்கள் தான். ஆமா. அவங்களுடைய இவர் வரதுலயே அவங்க 2 பேரும் நண்பர்கள், நண்பர்கள் தான். அதாவது அவருடைய தயாரிப்புல இவர் நடிச்சிருக்காரு. ஆமா. இன்னொன்னு திரையுலகத்துல ஒண்ணா பயணிச்சிருக்காங்க. இவருடைய திரைப்படங்களை அவர்கள் தயாரித்தது மட்டுமல்ல, பலவிதமான தனிப்பட்ட முறையில் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள், ஒரே ஒரு காலகட்டத்துல ஒரு ஏஜ் குரூப் கூட கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள் என்ன, இன்றைக்கு நீங்க நட்பு ரீதியாக வரும்போது ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காரு, ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது இதை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான நலன்களுக்கு பயன்படுத்துங்கள்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு விஜய் அவர்களிடம் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் இந்த மாதிரி கவனம் செலுத்தணும். அவருக்கு ஒரு முறை உங்களுக்கு துணை முதல்வராக அமைச்சராக இருந்த அந்த அனுபவம் இருக்கு. திரு விஜய் அவர்கள் இப்போது புதிது. அந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வையுங்கள். திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றது, திரு விஜய் அவர்களுக்குமே நான் சொல்வது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாகத்தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் குறையை சொல்வதற்கு நீங்கள் அதை மீண்டும் அந்த ஏற்கனவே நீங்க எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட்டது போல வேண்டாம். இப்பொழுது நீங்கள் ஆளுங்கட்சி, அவர்கள் எதிர்க்கட்சி வரிசைக்கு போயிட்டாங்க. அவர்கள் கேட்பதற்கு நீங்க பதில் சொல்லணும். ஏற்கனவே நீங்க இதை செஞ்சீங்கன்னு சொன்ன ஒண்ணும் இல்ல, செஞ்சதுக்கு தான் தண்டனை மக்கள் கொடுத்தாங்க. கொடுத்துட்டாங்க. மக்கள் தீர்ப்பு. ஏற்கனவே செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, தேர்தலோட முடிந்துட்டது. ம். ம். அவங்களுக்கு வந்து சரியான தண்டனையா அவங்களை எதிர்க்கட்சி பொறுப்புல உட்கார வச்சுட்டாங்க. ம். நீங்க ஆளுங்கட்சி, ம். நீங்கள் ஆளுங்கட்சி என்றால் ஆளுங்கட்சி என்ற இன்னொன்னு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு என்னன்னா, ம். அவர் செய்யக்கூடிய நன்மைகள் பெரிதாக பேசப்படும், தவறுகள் கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அந்த கிரேஸ், உங்களுக்கு கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. இப்ப எம்ஜிஆருக்கு வந்து அந்த கரிஷ்மா இருந்தது. ம். ம். அவர் செய்கின்ற நன்மைகள் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போகும், செய்த தவறுகள் வெளியில் தெரியாது. ம். ஜெயலலிதா அம்மையாருக்கும் உண்டு அது. ம். ஆனால் கலைஞர் அவர்கள் எவ்வளவு நன்மைகள் செய்த போதும் அவரை விமர்சனம் செய்தார்கள். திரு மு க ஸ்டாலின் அப்படிதான். ஏன் என்னன்னா, ஒரு நல்ல வலிமையான உங்களுக்கு ஏற்கனவே மக்கள் கவர்ச்சி மிக்க ஒரு தலைவராக வருகின்ற போது கிடைக்கக்கூடிய நன்மை இது. ஆனா இதை பயன்படுத்தி நீங்க தவறு செஞ்சிடக்கூடாது. தமிழ்நாடு மக்கள் உங்களோட நிரம்ப பார்க்கிறார். அதாவது நிறைய வந்து விஷயங்கள்ல நீங்க ஒரு மாற்று சக்தியாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் கவனித்து, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய திரையுலக பயணமோ கலையுலகத்தில் நீங்க நீண்ட கால அனுபவம் அதையெல்லாம் உள்வாங்கி தற்பொழுது அரசியலிலே புதிதாக அரசியலுக்கென்று என்னென்று தமிழ்நாடு அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கீங்க. அமைச்சர்கள் எப்படி நீங்கள் கண்காணிப்பது, அமைச்சர்களுடைய துறை சார்ந்து அவர்களிடம் ஆய்வு கூட்டம் எப்படி நடத்துவது, அடுத்ததாக எம்எல்ஏக்களை அழைத்து அவர்களுடைய தொகுதி பிரச்சனைகள், எல்லா கட்சி எம்எல்ஏயும் சொல்றாங்க, ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் சந்திச்சு அந்த தொகுதி சார்ந்த நடைமுறைகளை எப்படி பார்ப்பது. இன்னொன்று, உங்களுக்கு நீண்டகால அனுபவம் உள்ள துறை சார்ந்த அதிகாரிகளை ஒரு டீம் மாதிரி, ஏன்னா புதிதாக வந்து ஒரு ஆலோசனை குழு மாதிரி கூட போடலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாங்க, கூட ஒரு உண்மையா நடந்திருந்தா நல்லா இருக்கும். திரு சகாயம் அவர்கள் எல்லாம் வந்து ஆலோசனை குழு மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது மாதிரி எல்லாம் நடக்கலாம். திரு இறையன்பு இருக்கிறார், உங்களுக்கு ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றிய திரு சைலேந்திர பாபு இருக்கார், அந்த திரு ரவி அவர்களுக்கு, இவங்க மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்க அழைத்து பேச, அவங்களாம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆலோசனை சொல்ல தயாரா இருக்காங்க. நம்ம வந்து உங்களுடைய நீண்ட கால அனுபவத்தை உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் திரு இறையன்பு அவர்கள் தலைமைச் செயலாளராகவும் திரு சைலேந்திர பாபு வந்து உங்களுக்கு டிஜிபியாகவும் இருக்கும் பொழுது அவர்களுடைய பதவி காலம் ஒரே காலகட்டத்தில் முடியும் போது நம்மை போன்ற சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். திரு இறையன்பு அவர்களும்
திரு சைலேந்திர பாபு அவர்கள்லாம் நீண்ட கால ம். ஆட்சி பணி காவல் பணி அனுபவம் உள்ளவர்கள். அவர்களை வந்து நீங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ம். அதற்கான பயிற்சி பள்ளி ம். இதெல்லாம் நீங்க அதே போன்று பணி அமர்த்தினார். ஆமா. நம்ம கோரிக்கை வச்சத அவர்களுக்கு பிறகு அவர்கள் அந்த பணியில வந்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து செல்கின்ற மாணவர்கள் குடியுரிமை பயிற்சியில அதிகமாக அவங்க தேர்வு பெறுகிறார்கள். ம். இது போன்று ஒரு ம். மாற்றங்களை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முன் வர வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு துறை சார்ந்த புரிதல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல. அவரு வந்து முதலமைச்சராக புதிதாக வந்திருக்கிறார். ஆனாலும் கூட ம். அவருடைய கையெழுத்து தான் அங்க செல்லும். இப்ப நீங்களும் நானும் போட முடியாது. முதலமைச்சர் என்கிற போது திரு விஜய் அவர்களுடைய கையெழுத்து தான் முதலமைச்சராக அங்க ஏற்றுக்கொள்ளப்படும். ம். ம். அப்படி என்றால் அது சரியான முறையில் தீர்மானிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்னுடைய கேள்வி. ம். சட்டமன்றத்தை நீங்கள் வெறும் கேலி கூத்தாக யாரையும் எல்லா கட்சியை சேர்ந்தவரும் சொல்றேன். நகைச்சுவையாக பேசுங்கள், தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தேவையான செய்திகளை சொல்லுங்கள், அதெல்லாம் வேற. ஆனால் நீங்க வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு உங்க தந்தை எங்க இல்ல, உங்க பையன் உங்களை தேடுறாரு, வேண்டாம். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.